2 தெசலோனிக்கேயர். இந்த தெசலோனிக்கிய திருச்சபைக்கு பவுல் எழுதியிருக்கிற நிருபத்தை பார்க்கும் பொழுது, இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுதும், இந்த நிருபத்தில் உள்ள சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும், இது எவ்வளவு ஒரு நல்ல திருச்சபை என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த மக்கள் ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள்தான். ஒரு காலத்தில் தங்களை ரட்சிக்க மாட்டாத விக்கிரங்களை தொழுது கொண்டு வந்த மக்கள் தான். ஆனா இவ்விதமான மக்கள் இந்த சத்தியத்தை பற்றி கொண்ட விதமும், அவர்கள் அந்த சத்தியத்தை பற்றி கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்விதமான ஒரு அத்தியாயம் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. சத்தியத்தை பற்றிக் கொள்ளுகிற அந்த விதமும், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் இருக்கிறது, அது உலகத்தில் மிக உன்னதமாய் போற்றப்படக்கூடிய காரியம். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கூட அது விலையேறப்பட்டது. ஒவ்வொரு ஆத்துமாவிலும் கூட அது மிக மேன்மைக்குரியதாய் காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த சபையில் காணப்படுகிற அருமையான குண நலன்களை பார்க்கிற இந்த காரியத்தில் 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர்ல இந்த இடத்துல பவுல் இந்த மக்களை குறித்து பேசும்படியான காரியத்துல எவ்விதமாக பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல தொடர்ந்து அவர் இவ்விதமாய் பேசுகிறார். 3வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பவுல் சொல்றார், உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்பட்டது. கர்த்தருடைய வசனம் உன்னதமான வசனம், மகா மேன்மைக்குரிய வசனம், வல்லமையுள்ளது. இது தேவனுடைய வசனம். ஆனா இந்த மக்கள் மத்தியில இந்த வசனமானது மகிமைப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எப்படி இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுகிறது என்று கேட்டா, இந்த மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்டதிலிருந்து அவர்கள் இந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். They gave importance to the word of God. இது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படும்படியான முக்கியத்துவத்தை இந்த மக்கள் அவர்களுக்கு கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் தாமே ஆண்டவருடைய வசனத்தை எவ்விதமாக இது கர்த்தருடைய வசனம் என்றும் அது தங்களுடைய வாழ்க்கையில மெய்யான விதத்தில் செயல்படும் போது எவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறக்கூடும் என்பதை குறித்தும் தெளிவாக இந்த மக்கள் போதிக்கிறதை குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்துக்கு ஏற்புடைய விதங்களில தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீர்படுத்திக் கொண்டதனால கர்த்தருடைய வசனம் மகிமைப்பட்டது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில இயற்கையாகவே நம்ம எல்லாருமே பலவிதமான விழுந்து போன தன்மை உள்ள மக்கள் தான். நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில பாவ சுபாவம் உள்ள மக்கள் தான், யாருமே மறுக்க முடியாது. இதுல ஒருவர் இன்னொருவரை பார்த்து நான் இதைவிட பரவாயில்லன்னு சொல்லும்படியாக சொல்லக்கூடியாது, நான் மற்றவர்களை விட உயர்வானவன் என்று சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே பாவிகள் என்று வேதமானது தெளிவா சொல்லுகிறது. ஆனா இதுல என்ன வித்தியாசம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வார்த்தையானது நம்ம செயல்படத்தக்கதாக எந்த அளவுக்கு நாம் அதற்கு அனுமதி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறோம் என்பது முக்கியமானது. அதுலதான் உண்மையான விதத்துல நம்முடைய வாழ்க்கையில் பரம்பும்படியான காரியமானது காண. It will spread in our lives.
நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆதிக்கத்துக்கும் ஆளுகைக்கும் உட்படுகிற ஒரு வாழ்க்கை. நேற்று தினத்துல செமினரியில பரிசுத்த ஆவியானவரை குறித்த தலைப்பை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். தியாலஜின்னு பார்க்கும்போது நிமட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கு பொதுவாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து மக்கள் மத்தியில சரியான விளங்குதல் இல்லாமை நிமித்தமாக பல குழப்பங்களானது காணப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமே திரியேக தேவன். ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருமே சமம். பிதாவானவர் செய்கிற பணி, 3 கடவுள் இல்ல, ஒரே கடவுள், கர்த்தர் ஒருவரே. ஆனா 3 ஆழ்த்தத்துவம் அல்ல, அந்த திரியேக தேவனாக அவர்கள் இருக்கிறார்கள். பிதாவுக்கு குமாரன் சமம், குமாரனுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சமம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இன்றைக்கு செயல்படுகிறார். சபையில ஆண்டவருடைய வசனத்தை நான் போதிக்கிறேன், நீங்க கேட்கிறீங்க. ஆனா ஒரு சில உள்ளங்களில இந்த வசனம் ஆழமாய் பதிந்து அவருடைய வாழ்க்கையில சிந்திக்க தூண்டுகிறது. ஒரு சில வசனங்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை அப்படியே கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க, ஆனா மாற்றம் இல்லை. இதை யார் செய்கிறவர்? அந்த உள்ளத்தில் இந்த வசனத்தை உட்புகுத்தி அதுல செயல்படும்படியான காரியத்தை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். He works in a soul. அதுலதான் இருக்கிற வித்தியாசம். நீங்க எல்லாருமே இதே வசனத்தை தான் கேட்கிறீங்க, இதே வசனத்தை தான் இந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவருடைய மன இருதயத்திலும் மனநிலையிலும் பலவிதமான காரியங்கள். ஒருவேளை உங்களில் ஒரு சிலர், பொதுவாக நான் சொல்லுகிறேன், நீங்க பல காரியங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாக இருக்கக்கூடும். அல்லது இந்த நேரத்தில் நான் சொல்ற சத்தியத்தை கவனமாய் கொடுக்கக்கூடிய அந்த ஆழமான ஒரு ஒருமனப்பாட்டோடு செவி கொடுக்கிற மனநிலைகளில் காணப்படாமல் இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனத்தை குறித்த இது இப்படியானதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளாய் வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில இங்கே இந்த சபை மக்களை குறித்து அப்படி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பொழுது பெரேயா என்ற பட்டணத்தில் காணப்பட்ட இந்த மக்கள் எப்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெரேயா பட்டணத்தில் இந்த மக்கள் தாமே ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பொழுது எவ்விதமாய் செயல்பட்டார்கள் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தில் 11வது வசனம் யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11வது வசனம் 188வது பக்கத்தில். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, இந்த பட்டணத்துல போய் பவுல் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு வாஞ்ச வருது. கர்த்தருடைய வசனத்தை குறித்த ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. இது யார் செய்யறதுங்க? பரிசுத்த ஆவியானவர். உங்களில் அவ்விதமான ஒரு விருப்பம் வரும் பொழுதுதான், எப்பவுமே ஒரு சாப்பாடு பிடிச்சாதான் அதை சாப்பிட நமக்கு விருப்பம் இருக்கும், அல்லது சாப்பிடுவோம். ஆக ஆண்டவருடைய வசனத்தை குறித்து இந்த மக்களில் என்ன ஒரு வாஞ்சை உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வாஞ்சையை கொடுக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வாஞ்சை இருக்கா? ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு கர்த்தருடைய வசனம் தேவை. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தருடைய வசனம் என்னை சந்திக்க வேண்டும். விதமான ஒரு வாஞ்சையானது உங்களுக்குள்ளாய் காணப்படுகிறதா? ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை வாஞ்சையாய் அவர்கள் தாமே வாஞ்சித்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையில அங்கீகரித்துக் கொள்கிறார். இது கர்த்தருடைய வசனம், இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதை செய்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவில கிரியை செய்யும் பொழுது அவர்களை ஒரு காலத்துல அவருடைய மனதெல்லாம் குருடாய் போயிருந்தது. அவருடைய ஜீவனுள்ள தேவனை குறித்து தெரியாது, அவரில் காணப்படுகிற நம்பிக்கை குறித்து அவர்களுக்கு தெரியாது.
அவர்கள் காணப்படுகிற உண்மையான விடுதலை குறித்து தெரியாது, அவர்கள் காணப்படுகிற உண்மையான சந்தோஷத்தை குறித்து தெரியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில தேவன் பக்கமாக திரும்பும்படியான சிந்தையானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு வாழ்க்கை முறையில் மாற்றம், அவருடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் மாற்றம், அவருடைய குணங்களில் மாற்றம், அவருடைய தன்மைகளில மாற்றம். தெசலோனிக்கே சபையில் அந்த காரியம் தான் நடைபெற்றது. அவர்மையாலே அவிதமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது தான் ரட்சிப்பு. அதுதான் உண்மையான விடுதலை. வேதம் அவிதமான ஒரு மாற்றத்தையும் விடுதலையைத்தான் சொல்லுது. ஆகவே இந்த மக்கள் அவிதமாக கர்த்தருடைய வசனம் இப்படியாக இருக்கிறதா என்பதை குறித்து தினந்தோறும் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த தெசலோனிக்கே சபையை பெரிய ஒரு அருமையான சபை. நான் சில சமயத்தில் தியானிக்கும் போது ஒருவேளை அந்த நாட்களில அந்த சபை எப்படி இருந்திருக்கும், ஒருவேளை பெரிய அளவில் இருந்திருக்காது, ஒரு சில மக்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய இந்த எல்லா காரியங்களையும் நான் பார்ப்பேனா எவ்வளவு நலமாக இருக்கு என்பதை குறித்து நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆனா இந்த தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் இந்த மக்கள் நற்குணசாலிகளாய் காணப்படத்தக்கதான ஒரு மாற்றத்துக்கு உண்டாக்கப்பட்ட காரணம் என்னன்னா அர்த்தனுடைய வசனங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவையானது தாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படணும்னா இந்த வசனம் தேவை. ஒண்ணு, கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் நம்ம கடந்து போக முடியும், இதுதான் சொல்ல முடியாது. உடைய வாழ்க்கையில there is no limit. உடைய சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய சோதனை மிக பெரிது, என்னால முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என்னுடைய காரியம் மிக பயங்கரமா இருக்கு, என்னால முடியாது. இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அறியாதபடிக்கு எதுவுமே நேரிடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் நடைபெறவில்லை. நீ சந்திக்கிற எந்த நெருக்கமும் சோதனையும் போராட்டமா இருந்தாலும் சரி, வியாதியா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், உறவு முறைகளில போராட்டம், பல பிரச்சனைகள் நெருக்கங்களா இருக்கலாம், தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுது. அது நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னங்க, என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெரிதாக இருக்கிறது, நான் கடந்து போக முடியல. ஆனா இன்னொன்னு சொல்றீங்க, அது நல்லமைக்கு எதுவா நடத்துகிறார். தேவனுடைய ஞானம், வல்லமை, கிருபை மிகப்பெரியது. ஆகவே இந்த தெசலோனிக்கே மக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவர்கள் விதமான மாற்றத்துக்கு உட்படுவதற்கு ஏற்பட்ட காரணம் என்னன்னா, வசனத்தை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையில நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், அவருடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள், ஆனா கூட அவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வசனம். பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணிருப்பாரோ எனக்கு தெரியலீங்க. ஒருவேளை அந்த நாட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்ல, வேற எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், புல்பிட் கூட இருந்திருக்காது. பவுல் சாதாரணமா நின்று கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பேசி இருந்திருப்பாரு. ஆனா இந்த மக்களுடைய உள்ளங்களை நான் இப்ப எண்ணி பார்க்கிறேன். அவங்க எப்படி அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்பதை குறித்து நான் சிந்திக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர்ல பாருங்க, அவங்க எப்படியாக